முக்கிய செய்தி. தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய குழு அனுப்புவது குறித்து மத்திய அரசு இன்று ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய குழு அனுப்புவது குறித்து மத்திய அரசு இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார். டார்வின், மத்திய அரசு இன்று ஆலோசனை நடத்தப் போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த செங்கல் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு என்பது கடுமையாக இருந்துள்ளது. குறிப்பாக கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மற்றும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பலர் உயிரிழந்ததோடு அதே போல பல்வேறு சேதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த பாதிப்புகளை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக அரசானது மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் முதல் கட்டமாக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே மத்திய அரசை வலியுறுத்தி இருந்தார். அதே போன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் இங்கு தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் ஒருமித்த குரலாக மத்திய அரசு உடனடியாக இந்த பேரிடர் நிவாரண நிதியை விடுவிக்க வேண்டும், தமிழகத்திற்கு மத்திய குழுவை அனுப்பி வைத்து சேதம் குறித்த ஆய்வுகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களையும் வழங்கியிருந்தார்கள். இந்நிலையில் தான் தற்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சேதத்தை மதிப்பீடு செய்வதற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு மத்திய குழுக்களை அனுப்புவது தொடர்பாக உள்துறை அமைச்சகமானது இன்று ஒரு ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 3 குழுக்கள் என்பது 3 குழுக்கள் என்பது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாதுகாப்புத்துறை, உள்துறை, வேளாண் துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மீட்பு ஆணையம் உள்ளிட்ட பல்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுக்களை அனுப்புவது தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடலூர், நாகை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மற்றும் புதுச்சேரிக்கும் இந்த மத்திய குழு நேரில் சென்று ஆய்வு நடத்தும் என்று ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலையில் இந்த மத்திய குழு ஆய்வு செய்து அதனுடைய சேத விவரங்களை அவர்கள் கணக்கிட்டு அதன் பின்பாக ஒரு அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சமர்ப்பிப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் நிவாரண நிதி என்பது விடுவிக்கப்படும். அந்த வகையில் தான் தற்போது இந்த மத்திய குழுவை அனுப்புவது தொடர்பான ஆலோசனையை இன்று மத்திய உள்துறை அமைச்சகமானது நடத்த இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக இந்த நிவாரண நிதியை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் மத்திய குழுவை தற்போது அனுப்புவது தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி டார்வின்.